ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லோக்கோ மூவியோட ரிவ்யூ தாங்க. ஆமாங்க, லோக்கோ மூவி பார்த்தேன். நான் மலையாளம் வருஷனில் தான் பார்த்தேன். பட் தமிழ் வருஷனும் ரிலீஸ் ஆகிருக்கு. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் மலையாளமில் சரி ஒரிஜினல் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜியில் பார்த்தது தான். ஸோ கல்யாணி பிரியதர்ஷன், நஸ்லேன், அப்புறம் நம்ம சாண்டி மாஸ்டர் நடிச்சிருக்காரு. ஸோ பெரிய இதே நடிச்சிருக்காங்க கேஸ்டிங். அதே மாதிரி ஜெய்க்ஸ் விஜய் தான் மியூசிக்கு. சொல்லவே தேவையில்ல. டிகே ஒன்னா ப்ரொடக்ஷனில் நடக்குது. ஸோ இது சொல்லவே தேவையில்ல. காம்போவே பயங்கரம் தான். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க ஸ்கோர் பண்ணுறது பயங்கரமாக இருக்குங்க. ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம். மென்னுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இதில், பட் கம்ப்ளீட்டாக இது ஃபீமேல் சென்ட்ரிக். அண்ட் கல்யாணி பிரியதர்ஷன் மேமுக்கு வந்து நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு குறையும் இது பண்ணலை. ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபீமேல் சூப்பர் ஹீரோ ஃபிலிம் இது. ஸோ அந்த எப்படி கொண்டு போகிறாங்கன்ற நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு பவர் அவங்களுக்கு கிடைக்கிது, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் யூஸ் பண்ணுறாங்க மூவியில் அப்படின்றத கதையாக இருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணது கல்யாணி மேம் தான். அதே மாதிரி நஸ்லேன் அவர் வந்து அவரோட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணுறாரு. ஐ மீன் மூவி பாருங்க தெரியும், அவரோட ஆக்சுவல் டெம்ப்ளேட் ரோலில் தான் பண்ணுறாரு. அதுவும் நல்லா இருந்தது, அவரோட ரோலும் நல்லா இருந்தது. அப்புறம் நம்ம சாண்டி மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு நெகட்டிவ் ஷேடில் பண்ணுறாரு. அது செகண்ட் ஹாஃபில் ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருந்தது. இதாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே பெட்டராக இருந்தது, சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்ல, வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் இன்டர்வலாக வேறு மாதிரிங்க. பட் செகண்ட் ஹாஃபில் ஏதோ ஒரு இது இருந்தது, பட் டீசென்ட் வாட்ச் இருந்தது செகண்ட் ஹாஃபில். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3.7 ரேட்டிங் தரலாங்க 5க்கு. கண்டிப்பாக போய் பாருங்கள். தமிழ் வெர்ஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. மலையாளம் நல்லதாக இருக்குது. நீங்கள் கேட்டு பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.